ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாய் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க இந்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசியுங்கள். அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் அந்த வசனத்திலே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கென்று அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். The church at Antioch, அந்தியோகியா பட்டணத்தினுடைய சபை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தி என்று சொல்லுவது அந்தியோகியா பட்டணத்து சபை. அந்தியோகியா பட்டணத்து சபை என்பது அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தல கால சபை என்பதினுடைய ஒரு சிறந்த மாடல், ஒரு சிறந்த முன்மாதிரி சபை. ஏன் எருசலேம் முன்மாதிரி சபை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நிறைய காரியங்களில் எருசலேம் சபையை விட இது நல்ல மாதிரியை காண்பிக்கிற ஒரு அட்வான்ஸ்டு ஒரு சர்ச்சா இருக்கிறத நம்ம நிறைய விஷயத்துல பார்க்கலாம். நீங்க வேதாகமத்துல இந்த பகுதிகளை குறிச்சுக்கங்க. நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளும்படியாய் உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியையும் குறிச்சுக்கங்க. அந்தியோகியா சபை எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள அந்த வேத பகுதியும் நமக்கு உதவி செய்யக்கூடியது. அந்தியோகியா சபை எப்படி இருந்தது என்பதை அந்த வேத பகுதியிலிருந்தும் நாம் பார்க்க முடியும். அதே போல 13ஆம் அதிகாரம் முதல் 10-11 வசனங்கள் அந்தியோகியா சபையினுடைய காரியத்தை பேசுகிறது. இந்த அந்தியோகியா சபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ சபை சரித்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். சரியாய் சொல்வோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி பிரயாணமாக பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு ரவுண்ட் அப்படி கிளம்பி போனார்னா, ஒரு ரவுண்ட் அப்படியே அன்றைக்கு அறியப்பட்ட தேசங்களில் சாத்தியமுள்ள பகுதிகளுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படி வந்துடுவார். அங்கே போய் தங்கி இருந்து சில இடத்துல மாத கணக்கிலும், சில இடங்களில் வருடக்கணக்கிலும், சில இடங்களில் வாரக்கணக்கில் தங்கி இருந்து ஊழியங்களை செய்து சபையை ஸ்தாபிச்சு அப்படியே கடந்து வந்துடுவார். இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வர்றத ஒரு மிஷனரி பிரயாணம் என்று சொல்லுவார்கள். அப்படி வேதாகமத்தில் ஒரு 3 மிஷனரி பிரயாணம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3 மிஷனரி பிரயாணம் இருக்கிறது. இந்த அந்தியோகியா பட்டணத்தின் முக்கியத்துவம் என்று சொன்னால், இந்த 3 மிஷனரி பிரயாணமுமே இந்த பட்டணத்தில் துவங்கி அங்கிருந்து கிளம்பி அவர் போகிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த சபை ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய செயல்பாடுகளில், திருச்சபை வளர்ச்சியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சபையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சபையிலிருந்து நல்ல படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்வது என்பது நமக்கு பிரயோஜனம் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை என்று சொல்லும்போது, சபைனா ஊரோ கட்டடமோ அல்ல. அந்த சபை என்பது நம்மை போல மனிதர்கள் தான். அந்த சபையில் அங்கம் வகித்தவர்கள் தான். குளோபல் கிறிஸ்தவ சபை மதுரை அப்படின்னு சொன்னா நீங்க தான். நீங்களும் நானும் மனிதர்கள் இணைந்தது தான் சபையை ஒழிய, மனித பார்வையில் நாம் வழக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதின்படி கட்டடத்துக்கு ஒரு அட்ரஸுக்கு எப்படி சொல்லி நம்ம பழகிட்டோம். மற்றபடி உண்மையில் வேதாகம ரீதியாக வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா சபை என்பது அங்கே பங்கு பெறுகிற கூடி வருகிற மனிதர்களை தான் குறிக்கிறது. நாம எங்க கூடி வர்றோம், அது கர்த்தருடைய சபை.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்தியோகிய பட்டணத்தின் மனிதர்களுடைய வாழ்வில், அதனால நான் இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, அந்தியோகிய பட்டணத்து சபை என்று சொல்வதை விட அந்த பட்டணத்தில் இருந்த தேவனை ஆராதிக்க கூடி வந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது என்று நான் அதை பார்க்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, அங்கே அந்த சபை என்பது முதல் அங்கே சொல்லும் போது அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் அது ஒரு ஆராதிக்கிற சபை. இட் வாஸ் a worshiping church. அது ஒரு ஆராதிக்கும் சபை என்று சொல்லும்போது, நான் ஆராதிக்கும் சபை என்று சொல்வதை விட ஆராதிக்கும் வாழ்வு நிரம்பினவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆராதிக்கும் வாழ்வை உடையவர்கள் அங்கே இருந்தார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அங்கே கூடியிருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த சபை ஆராதிக்கும் சபை. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையின் வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவனை ஆராதித்தல் என்பது, அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Have been called to worship him, to praise the Lord, to glorify him, magnify the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து சொல்லுவதற்கு, துதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, இதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை என்று சொல்வதில் ஆதி சபையே கர்த்தரை ஆராதிக்கிற சபையா இருந்தது. நான் இந்த அந்தியோகிய பட்டணம் என்று சொல்லும்போது இந்த சர்ச் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலை. இந்த சர்ச் அத்தனை ஆதி சபையினுடைய பெஸ்ட் மாடலா இருக்கு. பெஸ்ட் மாடலா இருக்கு. ஒரு படி 1.5 படி அரிசி போட்டு சோறு பொங்குறோம். வெந்திருச்சான்னு பாருங்க அப்படின்னா, எல்லா அரிசியும் எடுத்து இப்படி வெந்திருச்சான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சோறா இருக்காது. எதா இருக்கும்? பசையா இருக்கும். ஆமா, அன்பானவர்களே, எல்லாத்தையும் அமைக்கிறக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்? அது எந்த அரிசி மேல சீட்டு விழுகுதோ அந்த ஒரு அரிசியை 2 அரிசியை என்ன செய்வோம்? பார்த்துட்டு எல்லாமே வெந்துருச்சு, எல்லாமே நல்லா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும், எல்லாமே வேகணும். அந்தியோகியாவை நம்ம அப்படித்தான் பிடிச்சு பார்க்கிறோம். இட் வாஸ் வர்ஷிப்பிங் சர்ச். இது ஆராதிக்கும் சபை. அந்த ஆதி காலத்து சபையில் உள்ள விசுவாசிகள் ஆராதிக்கிற விசுவாசிகளாய் இருந்தார்கள். ஆராதிக்கிற வாழ்க்கையாய் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிக்கிற வாழ்க்கையை நாம் ஸ்லாக்கியமாய் பெற்றிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் புரியுறதில்லை. நிறைய பேருக்கு புரியுறதில்லை. கர்த்தரை, இந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளவும், அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தவும், வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவர் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாட்டோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பது புரிகிறதில்லை. எவ்வளவு பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தெரியுமா? அங்கே எபிரேய ஆக்கியோன்னு சொல்லும்போது சொல்றாரு, 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு. இந்த வெளிப்பாடுகளோடு ஏன் அப்படி சொல்றோம்னா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பெரிய பெரிய ஆட்களா சொல்றோம் பார்த்தீங்களா? மோசே, ஆபிரகாம், யாக்கோபு, பெரிய பெரிய ஆட்களாக யோசுவா, தாவீது, பெரிய பரிசுத்தவான்கள், எலியா. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லாக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படலை. நம்மையல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு மேன்மையானதொன்றை நமக்கென்று வைத்தார். அப்படி சொல்லியிருப்பார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை முழுமையும் சுதந்திரித்துக் கொள்ள விடுதலையின் நாயகராகிய இயேசுவாகிய ரட்சகர் மூலமாய் இந்த டைரக்ட் ஆக்சஸ் டு காட், நேரடி தேவனோடு உள்ள தொடர்பு, தைரியமாய் கிருபாசன தண்டை சேர ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை
பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் இது கிடையாது. எல்லாரும் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு எத்தனை இயேசு சொல்றோம், அவருடைய நாமத்தை சொல்றோம் இல்லையா? தைரியமா கூப்பிட்டு சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் அவருடைய நாமத்தை ஒருத்தர் சொல்லி கூப்பிட முடியாது தெரியுமா? எவ்வளவு ஆராதனைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியுமா? எவ்வளவு தூரம் அவர்களுக்கும் யெகோவா தேவனுக்கும் இருந்தது தெரியுமா? ஒருவர் ஆராதிக்க முடியாது. ஒருவர் அமைதியாக தான் கொண்டு வந்த பலியை ஆசாரிடத்துல கொடுத்து விட்டு தனியா போய் நிக்கணும், தூரமாய். அது ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற வேளையிலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரகாரத்தில் வெளியே நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆசாரிகள் தான் அந்த பலியை அழைச்சிட்டு போய் பலிபீடத்துல பலி செலுத்தி பிராயச்சித்த பலியாக ஜபம் ஏறெடுத்து அவங்க அந்த வழக்கமான காலை மாலை அந்த ஆராதனை நேரம் முடிஞ்சு ஒரு பிளஸ்ஸிங் ஒன்று சொல்ல வருவார். அது வரைக்கும் பிரகாரத்தில் நின்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க ஆண்டவர்கிட்ட நேரடியா எதையும் கேட்க முடியாது. எதையும் அதை கேட்டு சேர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளியே நிறுத்தப்பட்டார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியன் மாத்திரம் சுதந்திரிக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியும், அவங்க தான் பலி செலுத்த முடியும், அவங்க தான் தூபம் காட்ட முடியும், அவங்க தான் ஆண்டவர்கிட்ட ஜபம் ஏறெடுக்க முடியும், அவங்க தான் ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும். கர்த்தர்கிட்ட இருந்து வந்து சமூகத்தப்ப மேஜையில் இருக்கிற அந்த அப்பத்தை புசிக்க முடியும். நிறைய விஷயங்கள் அந்த ஆசாரிகளுக்கு மாத்திரம்தான். மற்ற வெகு ஜனங்கள், ஆசாரிகள்னா ஜனத்துல 10-50 பேர் 100 பேர் இருப்பாங்க. லட்சோப லட்சமான ஜனங்களுக்கு மத்தியில 500 பேரு பின்னாட்கள்ல அதிகமா பெருகிட்டே வந்ததுல ஒரு 100 பேர்ல இருந்து ஒரு 50, 100, 200, 500, 1000 இப்படிதான் ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. நாம் எல்லாரும் கர்த்தரை நேரடியா, ஏன்னா வசனம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். இயேசு கிறிஸ்துவாகிய பலி நமக்காக செலுத்தப்பட்டதினாலே இனி பலி என்று ஒன்று இல்லை, நமக்கான பிராயச்சித்தம் என்கிற ஒன்று தேவையில்லை. அவரே பிராயச்சித்தமாய் இருக்கிறார். தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் அனுபவிக்கல, அவர்களுக்கு கொடுக்கப்படல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட சில பகுதிகளில் நாம் விசேஷம் பெற்றவர்களாய் இந்த ஸ்லாக்கியத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையின் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை எந்த அளவுக்கு சீரியஸா உணர்ந்திருக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். நம்முடைய போக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. வருஷ கணக்கா மாச கணக்காலாம் கர்த்தரை ஆராதிக்கிற இல்ல, ஆனா விசுவாசி, ஆனா தேவனுடைய பிள்ளை. அது நீங்க அந்த நான் சொல்லி வந்த செய்தியின்படி பாருங்க, இது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா என்ன செய்யல, அதை பயன்படுத்தல, பிடிபடல, ஆனா மேன்மை தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தியோகியா ஒரு ஆராதிக்கும் சபை, தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் அன்பு கூறுதல் இருக்க வேண்டும். லவ்விங் காட், ஆண்டவரை அதிகமாய் நேசித்தல் இருக்க வேண்டும். ஆராதனையின் அந்த மையமே அதுதான், இந்த அடித்தளமே அதுதான். அந்த pressing love, out of the love, என் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற என் அன்பின் நிமித்தமாய் நான் அந்த துதியை ஏறெடுக்கிறேன். அன்பின் நிமித்தமாய் அவரிடத்திலே வந்திருக்கிறேன். அன்பு அதிகமா இருந்தா எப்போ போகலாம், சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, எப்போ போகலாம். எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் இந்த அன்பு அதிகமா இருந்தால் அது அழுத்தி கொண்டு வரும். எப்போ என் தேவனை, அவர் சொல்லும்போது சொல்றார், இப்படியே அவருடைய முகத்தை தரிசித்து, அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா எப்படியே இருந்துக்கலாம்னு பாக்குறேன். அப்படியே என்ன செய்ய, ஆலயத்திலேயே அப்படி ஒரு ஓரத்துல உட்காந்துக்கலாம் பெர்மனண்டா, அப்படிதான் எனக்கு ஆசையா இருக்குது
ஏன்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. உடனே இழுத்துட்டு கொண்டு போய் ராஜா கேஸு யுத்தம் அது இதுன்னு கொண்டு வந்துடுறாங்க. நிறைய ஆட்சி பணி, நிறைய காரியத்தை கொண்டு வந்துடுறாங்க, பொறுப்புகளை கொண்டு வந்துடுறாங்க. எனக்கு ஆசை இப்படியே ஆலயத்தில் அவர் தரிசித்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அப்படி அவர் சொல்றாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு, அன்பு. நீங்க ஒரு இடம் வீட்டில் போய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா இந்த பாட்டை பாடிப்பாரு. வார்த்தை உணர்ந்து, ஒவ்வொரு வார்த்தையின் மீனிங்கை உணர்ந்து 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 பாடி பாருங்க. அதுல ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். வெறுமனே ஆராதனைன்ற வார்த்தை இல்லை, ஆனா என்ன செய்யணும் அதை தூண்டும். என் ஆராதனையில் ஆர்வம் இன்னும் கூடணும், இன்னும் அதிகம் அன்பு கூறணும், முழு உள்ளமும் படைக்கப்படணும். மிச்சம் மீதி நிறைய பின்வைக்கப்படுதல், ரிசர்வேஷன்ஸ். சில பலனெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இது எனக்கு அதுக்கு ஆகணும், இது எனக்கு இதுக்கு வேணும், அதுக்கு வேணும், ரிசர்வ் வச்சுக்கிறோம் நிறைய விஷயத்தை. we are not fully open. ஆராதனை என்பதில் நம்ம dried out ஆகணும், முழுவதும் காலியாகணும், முழுவதும் காலியாகணும். அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம், அவர் பண்ணிக்கிடுவார். நம்ம நிறைய ரிசர்வேஷன்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க. சிலர் கை அசைச்சிட மாட்டாங்க, சிலர் சத்தம் பாடிட மாட்டாங்க. அதே இது ஒரு வீட்டில் ஒரு இஷ்யூ, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு இஷ்யூ, தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு இது, ரேஷன் கடையிலலாம் அவங்க ஒரிஜினல் சவுண்டை பார்க்கணும். அதெல்லாம் பக்காவாக இருக்கும், அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் என்ன, எங்கே வராது, ஆண்டவர் ஆராதிக்கல வராது. ரிசர்வேஷன்ஸ், மிச்சம் மீதி வச்சுக்கணும், பலனெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடணும். இல்லைங்க, ஆராதனை என்பது அங்கே வசனம் சொல்லுதில் அந்த ஸ்திரீயை, அந்த மாடல் பயங்கரமான மாடல். அவள் உடைச்சு ஊத்திட்டா, எதுவும் பின் வைக்கப்படலைன்னு. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பின் வைக்கிறோம். இல்லை ஆண்டவரே, இந்த தருணம், இன்னைக்கு நான் வர்ஷிப் டைம்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தருணம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரை தரிசிக்கிற தருணம். என் எல்லாம் அங்கே படைக்கப்படணும். என் எல்லாம், பெரிய மரியாதைலாம் ரிசர்வா எனக்கு பின்னால வைக்கப்பட வேண்டாம். யாரு, நீங்க யாரா இருந்துட்டு போங்க, வெளியே. நீங்க பெரிய அதிகாரியா இருங்க, வெளியே. மதிப்புக்குரிய ஒரு குடும்ப பின்னணியம், லெட் இட் பி அவுட் சைட். அது வெளியே இருக்கட்டும். கர்த்தருக்கு முன்னால கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க படிப்பு, உங்களுக்கு இருக்கிற பதவி, அதிகாரம், இந்த தோரணை எல்லாம் வெளியே இருக்கட்டும். அவருக்கு முன்னால ஒன்றும் இல்லை. தாவீது ஆராதிக்கும் போது அதை காமிச்சார். ஏன்? அவர் அவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறதுனால அந்த அன்பை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சில லாங்குவேஜே இருக்கும். தமிழே தெரியாத மாதிரி, இப்போ இதெல்லாம் ஸ்டைல் பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ் தெரியாத மாதிரி நல்ல தமிழ்ல ஆராதிங்க, நல்ல தமிழை பேசுங்க. அவர் அந்த சராசரத்தின் உயர்ந்த தெய்வம். அவருடைய மேல உங்க அன்பு இருந்து, அந்த முழு அன்போடு நீங்க கடவுள்கிட்ட நெருங்கி வருவீங்கன்னா, எல்லாம் மறந்து, எல்லா மதிப்பையும் துறந்து, சாஷ்டாங்கமா முழுமையும் விழுந்து பணிந்து, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார் அவரை சந்திக்கும் போது. அந்த ஆராதனையின் அனுபவத்தை அவர் சொல்றார். கண்ணீர், அன்பினால பொங்கி வருகிற கண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது லவ்விங் காட், தேவனை நேசித்தல் என்று சொல்லுவதும், இரண்டாவது அவரை மகிமைப்படுத்துதலும். தேவனை மகிமைப்படுத்துதல், குளோரிஃபையிங் காட். தேவனை மகிமைப்படுத்துதல். மகிமைப்படுத்துதல் என்பது நம்முடைய வாழ்வில் வார்த்தையால மாத்திரமல்ல. நம்ம சில நேரம் ஏமாற்றப்படலாம், வார்த்தையால மாத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உம்மை பணிந்து கொள்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பெரியவர், நல்லவர், இப்படி வார்த்தையா நிறைய சொன்னோம். அது இல்லை, அதோட மட்டும் நிக்கல.
வாழ்க்கையால் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஊழியர் செய்யும் போது அவர் ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்பொழுதெல்லாம் அவங்க அற்புதங்களை பார்க்கும்போது, அதிசயங்களை பார்க்கும்போது, நாயின் ஒரு விதவை அந்த அந்த மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அனுப்பிவிடும் போது ஜனங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்து. They started to glorify God for that act of miracle. அந்த அற்புத செயலுக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ இயேசுவானவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் அவர் அங்கே நடந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையின் மூலமாய் காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தான் சரியான தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. இது வெறும் அற்புதத்தால் மாத்திரம் கிடையாதுங்க. நீங்க ஒரு இடத்துல சரியாய் ஒரு இடத்துல தாழ்ந்து போயிருந்தா அதனால கூட தேவன் மகிமைப்படுவார். நாம இப்படிப்பட்ட நடக்கைகளை, சாந்தத்தை, அமைதியை, சகித்தலை, அன்பு கூறுதலை, நேசித்தலை, மன்னித்தலை செய்யும் போது காண்கிற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுவார். எப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருப்பதினால் இப்படி மன்னிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் போது. அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம், கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவோம், கத்தி கத்தி துதிப்போம், ஆண்டவருக்கென்று நன்றாய் கொடுப்போம், சாட்சி சொல்ல சொன்னால் சாட்சி அழகாக பேசுவோம். ஆனால் ஒரு காரியம் வரும்போது, வேதனைப்படுத்துகிற, எரிச்சல் ஊட்டுகிற ஒரு வார்த்தை வரும்போது, ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எகிரிக்கொண்டு சாட்சியை கெடுத்துரும். தேவன் மகிமைப்பட மாட்டார். நிறைய இடங்களில நாம ஸ்பாயில் பண்ற இடம் அந்த பிரசன்ட் கண்டிஷன்ல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சொல்றேன். ஆராதனை என்பது இந்த 4 சுவரோட முடிஞ்சு போற விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பா போதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சிருச்சு. இல்ல, நம்ம ஜனங்களாக கூடி வந்து ஆராதிச்ச அந்த ஆராதனை தான் முடிஞ்சிருக்கு. நாம தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த ஆராதனை முடியவே இல்லை. அது உங்க வீட்டுக்கு போனாலும் தொடருது, அது நீங்க சந்தைக்கு போனாலும் தொடருது, பஜார் போனாலும் தொடருது, பஸ்ல ஏறினாலும் தொடருது, ரோட்டிலையும் தொடருது. அங்கே எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நல் நடக்கை என்றால் தேவன் மகிமைப்படுவார், தவறான நடக்கை என்றால் தூஷிக்கப்படும். இவரும் கிறிஸ்தவர் தான் பார்த்தேல. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் அன்பு, மன்னிப்பு, சாந்தம், சகிப்பு, பொறுமை. இவங்க பேசுறதெல்லாம். ஆனா பார்த்தேல, சொல்றேன், வாழ்க்கையாகிய ஆராதனை கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கையாகிய ஆராதனை. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த அந்தியோகியாவில தான் ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். அந்த அந்தியோகிய பட்டணத்தாருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இவங்க டிஃபரண்டா வாழ்றாங்க, இவங்க நடந்து கொள்ளுகிற முறை டிஃபரண்டா இருக்குது, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத செயல்பாடு இருக்குது. அதை அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது கிறிஸ்து என்கிறவர் இப்படித்தான் நடந்திருக்கிறார், இப்படித்தான் போதித்திருக்கிறார். அந்த போதனையின்படி இவர்கள் கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் முடிச்சிட்டு போயிடாதீங்க, ஆராதனையை எடுத்து செல்லுங்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கையின் வழியே கர்த்தர் ஆராதிக்கப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது அந்த வசனத்துல தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா வாசிங்க. 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். 2வது உபவாசித்து ஜெபித்தார்கள். இது ஒரு ஜெபிக்கிற சபை.
இட் வாஸ் a praying church. ஜெபிக்கிற சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜபந்தான், ஃபுல்லா ஜபந்தான். நிறைய ஜபங்கள் இருக்கு. 4ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு தைரியம் வரணும்னு சொல்லி தைரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. வசனத்தை பேசுறவங்க போல்டா தைரியமா வசனத்தை பேசணுன்றதுக்காக ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை கொஞ்சம் லைட்டா தியானிச்சு பார்த்தேன். 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 24 இருந்து 31 வரைக்கும் உள்ள அந்த பேசேஜ் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அப்போஸ்தலர்களுக்கு தைரியம் கிடைக்கணும். ஆனா இன்னைக்கெல்லாம் இந்த ஜெபம்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்ப சும்மாவே தைரியமா தான் இருக்காங்க. இப்ப தேவ பிள்ளைகள்லாம் ரொம்ப தைரியமா இருக்காங்க. வசனம் பேசுறவங்களாம் ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஆனா என்ன தைரியம்னா அதான் விஷயம். மாம்ச தைரியம், சட்டத்தில் பாதுகாப்பு, இதுல அதுல ஆதரவு, இதிலே நன்மை, இதிலே அனுகூலங்களை தேடுதல், உரிமைகளை பேசுதல், இந்த மனுஷ அறிவின்படியான தைரியம். இந்த தைரியம் ஒன்னத்துக்கு உதவாதுங்க. அவங்க என்ன தைரியத்தை கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரால் உண்டாகிற தைரியம். The boldness that is coming down from God. ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஆவியானவரால் தரப்படுகிற போல்ட்னஸ். இன்னைக்கு அந்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற போல்ட்னஸ் இவங்களுக்கே பயங்கர போல்ட் இருக்கு. அவரை நெருங்க முடியாத அளவுக்கு போல்ட்னஸா இருக்காங்க. அப்பா பயங்கர போல்டா இருக்காங்களே. ஏற்கனவே இவங்களுக்கு எதுக்கு போய் நம்ம போல்ட்னஸை கொடுக்கணும்? ஆமா, தீமோத்தேயு ரொம்ப ரொம்ப பயந்தவரான் இயல்பாவே, சுபாவத்திலேயே. அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் இந்த பலத்துல நடத்துகிற ஆவியானவர், அப்படிலாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவரை பயங்கரமா உற்சாகப்படுத்துறாராம். சுபாவத்தின்படி பயந்தவங்களா தைரியசாலிகளா அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆண்டவர் அவரால் கொடுக்கப்படுகிற பலம் என்று சொல்வதற்கு பார்த்தீங்களா, தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது அசாதாரணமான காரியங்களை செய்யும். அல்லேலூயா. அதோட லெவலே வேற. இன்னைக்கு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. அப்போஸ்தலர் சபை ஜெபிக்கிற சபை நிறைய இடங்கள்ல அவங்க ஜெபம் பண்ணாங்க. தலைவர்களை தெரிந்தெடுப்பதற்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 7 தலைவர்களை, 7 டீக்கன்ஸை அவங்க தெரிந்தெடுப்பதற்கு ஜெபம் பண்றாங்க. பேதுரும் யோவானும் சமாரியாவில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்படுவதற்காக ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேதுருடைய விடுதலைக்காக சபையார் ஜெபிக்கிறாங்க. 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கை காலெல்லாம் கட்டி போட்டு துன்புறுத்தப்பட்டு நைய புடைக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள், அவங்களால அடக்கி இருக்க முடியாம பால் அண்ட் சைலஸ், பவுலும் சீலாவும் அடங்க முடியாம வேதனை மத்தியிலும் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They just started prayer even in the pain. வேதனையின் மத்தியில் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்கிற சபை அப்போஸ்தல சபை. நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை கொஞ்சம் கூட்டுவோம். ஜெபிக்கிற வாழ்வா இருக்கட்டும். அப்பொழுது இந்த சபை ஜெபிக்கிற சபையா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஜெபிக்கிற வாழ்வை கூட்டுவோம், ஜெபிக்கிற சபையா இருக்கும். தனி மனித அந்த இது அங்க ரெஃப்ளெக்ட் ஆகணும். இன்னைக்கு ஜபம் என்பதே ப்ரோக்ராம், நம்பர், இயக்கங்கள், எந்த இடம், எவ்வளவு செலவினம், எத்தனை பேர், இப்படிதான் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், விவரங்கள் தான் முக்கியம். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க, என்ன இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, ஆவிக்குரிய விஷயம்.
எந்த பாரத்தோடு, எந்த பரிசுத்த வாழ்வோடு, எத்தனை பேர் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் அந்த பாரத்தோடு நடத்தி வரப்பட்டார்கள். அவங்க டைம் கணக்கு பண்றதில்லை, அவங்க சிஸ்டம் முறைமைகளை பார்க்கறதில்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா கீபோர்டு தேவையில்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே பிரபலமான ஒரு நபர் வந்து 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அழகா அவங்களுடைய திறமைகளை எல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தி, அவர் பிரசங்கிக்கிறவராக இருந்தா அருமையா பிரசங்கம், அவர் பாடுகிறவராக இருந்தா அருமையான பாடல், அவர் வேறு ஏதாவது அழகா ஜனங்களை என்டர்டைன் பண்ணி நடத்தக்கூடியவராக இருந்தா அதை அவர் சிறப்பா. இப்படி ஒன்றெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இது ஒரு முறைமையா மாறிக்கிட்டு இருக்குது, ஒரு புரோகிராமா மாறிக்கிட்டு இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஜெபிக்கிற வாழ்க்கை எங்கேருந்து துவங்கணும்? நீங்க பேசிட்டு இருக்கேன், இந்த கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, பேசுற என் வாழ்க்கையில ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், கேட்கிற உங்க வாழ்க்கையை ஜெபிக்கிற வாழ்க்கையா மாற்றணும். அவ்வளவுதான். இது மாறுச்சுன்னா இந்த சபை ஜெபிக்கிற சபை. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம், ஒரு காரியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான், ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறேன், எவ்வளவுதான். உங்க கூட இருக்கிறேனா, உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேனா, உங்க கூட நான் 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 உறவாடி கொண்டிருக்கிறேனா, ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, காரியங்களை ரிசீவ் பண்றேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ஒரு நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும். இட் should not be a program. அதை தான் சொல்ல வரேன். ஒரு ஃபிக்ஸ்டு டைம், ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சியா, ஒரு நிகழ்வா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நோட்டீஸ், அதுக்கு ஒரு வால் போஸ்டர், அதுக்கு ஒரு இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு ஒரு சிஸ்டம், அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம், அதுல எல்லா வசதிகள், எல்லா வாய்ப்புகள், டீ ஸ்டால் முதற்கொண்டு எல்லா ஸ்டால். ப்ரோக்ராம்லயே நிறைய தலையிடுறோம், நிறைய செலவு பண்றோம், நிறைய. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ஒரு வாழ்க்கை முறையா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, தீமையை தடுத்து நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை வெறுத்து, அதான் ஃபர்ஸ்ட் அடையாளம் ஜெபிக்கிற மனுஷன். பாவம் அருவருக்கப்பட்டதா இருக்கும், சீ என்று இகழப்பட்டதா பிரித்தெடுப்பார் கர்த்தர். எல்லாரும் அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் ஆக முடியாது. செய்யற எல்லா டூலியும், அட்டகாசம், எல்லா அசுத்தம், அருவருப்பு எல்லாத்திலும் ஈடுபட்டுக்கிட்டு அங்கேயும் போய் ஆண்டவரே திறப்பில் நிற்கிறேன்னு கையை விரிச்சிட்டா எல்லாம் நடந்துருமா? ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுக்கணும், வேறு பிரிக்கணும், அபிஷேகிக்கணும், அவன் வாழ்க்கையை சுத்தமாக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனோட போய் நிக்கிற போது நின்னாலே போதும். ஒரு மனுஷன் நின்னுகிட்டு இருக்கானே, இவனை தாண்டி செய்ய முடியாது, அப்படி கர்த்தர் ஃபீல் பண்ண வைக்கணும். அல்லேலூயா. லோத்து அதுதான். அல்லது லோத்து நிமித்தம், லோத்துடைய அழிவு, சோதோமுடைய அழிவுக்கு அங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன், அதான் பிரேயிங் மேன். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் செய்யத்தக்க வல்லமை, பவர், சாதனை அதுதான். அந்த நின்றுகிட்டு இருக்கிற ஆபிரகாம், ஏனென்றால் அவன் ஆயத்தமாக்கப்பட்ட மனுஷன், ஜெபத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட, ஜெபத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நின்றுகிட்டு இருக்கதே, ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, அழிவின் காரியத்தில் ஈடுபட முடியாது, அவங்கிட்ட வர வேண்டியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மனிதர்கள் அவங்கள ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா முதல் வேலை கர்த்தர் என்ன செய்வார்னா சுத்திகரிப்பின் வேலையை செய்வார். இந்த இதோட நீ ஜெபிக்க முடியாது மகளே. வசனம் சொல்லுது, அருவருப்பா இருக்கும், நீ ஜெபம் பண்ற ஜெபமும் அருவருப்பா இருக்கும். இந்த பாவத்தோட, இந்த அசுத்தத்தோட, இந்த குணாதிசயங்களோட இதுல மாறு ஒன்னொன்னா. அப்ப பரிசுத்தத்துக்கான துவக்கம் அங்க உண்டாயிரும். பரிசுத்தம் அங்க ஏற்பட ஆரம்பிச்சுச்சுன்னா தகுதி வாய்ந்த ஜப வீரராய் மறைமுகமா ஏராளமான நபர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு இருப்பீங்க. மறைமுகமா ஏராளமான நபர்களுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு பட்டணத்துக்கே ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நீதிமான், ஒரு ஞானமுள்ள மனுஷன், நீதிமொழிகள்ல அதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு ஞானமுள்ள மனுஷன் ஒரு பட்டணத்தை தப்புவித்தான், அப்படி இருக்கும்.
ஒரு ஞானமுள்ள மனுஷன். ஆண்டவர் பார்க்கிற பார்வை, இந்த ஞானமுள்ள மனுஷனால பட்டணமே தப்புவிக்கப்பட்டிருக்கு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு மனுஷனுடைய பரிந்து பேசுறதுனால, அல்லது ஒரு மனுஷனுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால, அவன் அந்த ஊர்ல இருக்கிறதுனால இத்தனை நன்மை நடந்துகிட்டு, அல்லது இவ்வளவு தீமை தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பரலோகத்துக்கு தான் தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை தடுக்கிறவர்களாயிருங்கள். ஜாமர்னு ஒரு கருவி இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஃபோன் எடுக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜாமர்ஸா இருக்கணும். அசுத்தங்களுக்கு எதிராக, பாவங்களுக்கு எதிராக, சத்துரு எண்ணுகிற அந்நிய அசுத்தமான பாவகரமான நிறைய பாவங்கள் இருக்கு. விபச்சார, வேசித்தன, பயங்கர போதை வஸ்துக்களுக்கு பின்பாக தெரியத்தக்கதான். இதெல்லாம் மனித முறைமையில கையாள பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்பிரிட். இது ஆவிக்குற ரீதியில எதிர்க்கணும், ஆவிக்குற ரீதியில கையாளணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமானவங்களா ஒப்பு கொடுக்கிறவங்க பெருகும் போது அந்த பட்டணம் விடுவிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தடுக்கிறவர்கள் பெருகணும், அதுக்குரிய பரிசுத்த கூட்டம் பெருகணும். அப்படி பெருகுனா உங்களுடைய இருப்பே, நீங்க அந்த தெருவில் இருக்கிறதே அந்த நன்மையை தடுத்து, அந்த நன்மையை கொண்டு வந்துட்டு இருக்கும், அந்த தீமையை தடுத்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களா மாறணும். ஜெபிக்கிற சபை, பிரேயிங் சர்ச், நம்ம வாழ்க்கையும் ஜெபிக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். 2ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆண்டவர் பேசினார், பரிசுத்த ஆவியானவர் பேசினார். எனக்கு இது எவ்வளவு தூரம் இதை எடுத்துக்கிறீங்களோ தெரியல. சாதாரணமா எடுத்துக்கிடுவீங்கன்னா அப்படி ஓகே, எனக்கு அப்படி இல்லை. இந்த வசனத்தில் இந்த சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் ஒன், எவ்வளவு ஸ்பெஷலான ஒன். ஆவியானவர் திருவுளம் பற்றினார், ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் பேசுவதும் ஆவிக்குரியவர்கள் கேட்பதும் ஆதி திருச்சபையில் சாதாரணமான நிகழ்வு. அல்லேலூயா. அதுதான் ஏதேன் தோட்டத்தின் உறவு. ஏதேனில் கர்த்தர் பேசினார், மனிதர்களாகிய ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். அல்லேலூயா. இவங்களும் பேசினாங்க. அந்த மியூச்சுவல் கம்யூனிகேஷன், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், in a reciprocal way. இவங்களும் பேசுவாங்க, அவர் கேட்பார், அவங்க பேசுவார், அவர் பேசுவார், இவங்க கேட்பார். ஆதி சபை கர்த்தர் பேசினார். அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அடிக்கடி இந்த வார்த்தையை, வசனம் நீங்க ஜஸ்ட் குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலிப்பிடத்துல பேசுகிறார் ஆவியானவர். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே பேதுருவோடே கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். பவுலிடத்திலே 16ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே பேசுகிறார். அகபுவின் மூலமாய் 2 தடவை பேசுறார். 11ஆம் அதிகாரம் 28, 21ஆம் அதிகாரம் 11. ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் மனிதனோடு பேச விரும்புகிறார், ஆவியானவர் பேச விரும்புகிறார். நமக்கு தான் டைம் இல்லை. ஆண்டவர் நம்மளோட பேசுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பிஸி, டைம் பார்த்துட்டே இருப்போம். போதும் ஆண்டவரே, இவ்வளவு பேசுனது போதும், இன்னைக்கு இவ்வளவு போதும், இன்னைக்கு இவ்வளவு போதும். அந்த கம்யூனியன், அவரோடு உள்ள ஐக்கியம் எவ்வளவுக்கு இருக்கோ அப்புறம் கம்யூனிகேஷன் வரும். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என்னன்னா அவ்வளவுக்கு ஐக்கியம்.
விடிஞ்சா ஆபிரகாம பார்க்கணும், சந்திக்கணும். கர்த்தருக்கு அதுதான் விஷயம். அடுத்து உடனே வந்து முன்னால் நிற்பான், அவனை பார்க்கணும், அடுத்து ஃபேஸ் பண்ணணும். அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கிறான், நிச்சயம் ஆபிரகாம் அப்படிலாம் கேட்க மாட்டார், அவர் பயந்து இருக்கிறத பார்த்தா. ஆனா கர்த்தர் சைட்ல அவர் நினைச்சுக்கிறாரு, அவன் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு சொல்லாம இதை செஞ்சீங்களேன்னு அவன் நினைச்சிடக்கூடாது, அவனை பார்க்கணுமே அடுத்து அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க அனுபவிச்சு பாருங்க, அப்ப தெரியும். நீங்க அனுபவிச்சு பாருங்க, உங்க முகம் கோன்றத அவர் எவ்வளவு அத கேர் பண்றாரு தெரியுமா? இட் இஸ் மேட்டர் டு ஹிம். அவருக்கு அது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம உணர்வுகள் அது இதுகெல்லாம் கண்டுக்கல, சட்டையே பண்ணலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் உள்ளம் ஒரு விஷயத்தில், ஒரு காரியத்தில் வருந்தி விடக்கூடாது என்கிறது முதற்கொண்டு கவனமா இருக்கிற அந்த உணர்வு வரணும்னா எப்ப வரும்னா, அவரோட அவ்வளவு ஐக்கியத்தில் இருந்தார். அவருக்கு தெரியும். இப்ப நீங்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, இங்க ஒரு பயங்கரமான பைல்வான், உங்க ஃப்ரெண்டு மூஞ்சி தொங்கின மூஞ்சோட வந்து நிக்கிறாரு, அல்லது கொஞ்சம் வீங்கி இருக்குது, இக்கத்தோட வந்து இருக்கிறார். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அந்த பைல்வான் ஆகிய ஃப்ரெண்டு சும்மா விட்டுருவாரா? எப்படியோ துருவி எடுத்து யாருன்னு சொல்லு. ஒரு உலக மனுஷனே ஃப்ரெண்டு, பைல்வான் ஃப்ரெண்டுனா இவ்வளவு செய்யும் போது, உன்னை இந்த வேதனைக்கு, இந்த காயத்துக்கு உட்படுத்தினது என்ன என்று விசாரிப்பாரா, விசாரிக்க மாட்டாரா? நெருங்கி பாருங்கள், அவரோட இன்னும் கொஞ்சம் நெருங்குங்க. அவர் பேசட்டும், அவர் கேட்கணும், நீங்க சொல்றத அவர் கேட்கிறார் என்கிற உணர்வு. இங்க சொன்னீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார். என்ன மகளே அப்படி கூப்பிட்டு பேச மாட்டார். அப்படி இருக்காது எல்லா நேரத்திலையும். அதுவும் சிலர் கேட்டிருக்காங்க, ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்காது. அவருடைய உள்ளுணர்வுல பேசுறார், செயல்கள் மூலமா பேசுறார், நம்முடைய சிந்தையில் நமக்கு அந்த செய்தியை அழுத்துகிறார். இன்னொரு தேவ மனிதர்கள் மூலமாய், தேவ மனிதர்னா பெரிய பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் அப்படி இல்லை, இன்னொரு நபர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆமா, பிழையாமோடு கர்த்தர் பேசுறதுக்கு கழுதையை தான் ரெடி பண்ணார். அந்த கழுதை என்ன ஞானஸ்நானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற பரிசுத்த கழுதையா? அது என்ன அது ஸ்பெஷல்? அப்படிலாம் ஒன்றும் அங்க கொடுக்கல, வேற எந்த எக்ஸ்ட்ரா இதுவும் அது கொடுக்கல. ஒரு பாத்திரம் அதை பயன்படுத்த முடியும் சிருஷ்டிகராகிய தெய்வம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை கூட உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு பயன்படுத்த முடியும் அவரால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு பேசி உறவாடுகிற நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை வளர்த்து கொள்ளுவோம், அதை விரும்புவோம். அதான் ஃபர்ஸ்ட். என்னோடு பேசணும் ஆண்டவரே, வசனத்தின் மூலம் என்னோடு பேசணும். தான் பெஸ்ட் சோர்ஸ் வேதாகமம். இது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, அது எந்தெந்த காலத்திலோ எத்தனை நபர்களோ, இந்த பைபிள் தான் எல்லா உலகத்துல எல்லா பரிசுத்தவான்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட வேற பேசிட்டு இருக்கலாம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் இந்த பைபிளை அன்னைக்கு பயன்படுத்துவார், நீங்க வாசிக்கிற வேத பகுதியை வச்சு. அதான் அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை. அன்றைக்கு நீங்க வாசிக்கிற வேத பகுதியை வச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரோடு ஐக்கியத்தை நாம் சரியாய். நான்காவதாக 3ஆம் வசனம் வாசி. 3ஆம் வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். It was a sending church, or in other words mission church. அது அனுப்புகிற சபை, அது ஒரு மிஷனரி சர்ச். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள். கவனிங்க, நம்ம முடிச்சிருவோம், கொஞ்ச நேரம் தானே. அவர்கள் ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள். யார? பவுலையும்
பவுலையும் பர்னபாவையும் அவர் அழைத்த ஊழியத்திற்கென்று அனுப்பினார்கள். அடுத்தது ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள். அடுத்தது வேற என்ன அனுப்பினாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 29-30. கொஞ்சம் கவனமா வாசிங்க. 29-30. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்ப அந்தியோகியா சபை என்ன செய்து, எருசலேமில் குடியிருக்கிற யூதேயாவில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களுடைய குறைச்சலுக்காக இவர்கள் பணம் சேகரித்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பரிசுத்தவான்களுக்கு அனுப்புகிறார். இந்த சென்டிங் என்று சொல்லுவதில் நபர்களை அனுப்பினார்கள், பணத்தை அனுப்பினார்கள். இந்த பணத்தை அனுப்புதல் என்று சொல்வது சுவிசேஷ ஊழியத்தின் முயற்சிக்காக என்பதை மாத்திரம் எடுக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா யூதேயாவில் தான் முத சபை பிறந்த இடம். எருசலேம்ல தான் அங்க பிரபலமான நல்ல சபை ஊழியம் இருந்துச்சு. அங்கிருந்து தான் சிதறி வந்தாங்க. இப்ப என்ன ஆகுது, டாட்டர் சர்ச்சஸ், உருவாகின சபை கிளை ஊழியங்கள் தாய் சர்ச்சுக்கு அனுப்புது பணம். இது சுவிசேஷ ஊழியத்துக்கான உதவின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா என்ன நடக்கணும், அவர்களுடைய குறைச்சலில் இவர்கள், அவங்க சீனியரா ஜூனியரா அதை பத்தி மேட்டர் இல்லை, அவர்களுடைய குறைச்சலில் இவர்களால் முடிந்ததை உதவ வேண்டும். இந்திய சபை என்னைக்குதான் கொடுக்கிற சபையாகிறது? இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா கொடுக்கிற சபை டாப் கிளாஸ்ல, அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது பொருளாதார ரீதியா இன்னைக்கும் பயங்கர இடத்துல போய். அதுக்கு அடுத்து நம்ம விடலாம் ரொம்ப பின்னால சவுத் கொரியா சுவிசேஷம் பெற்றுச்சு. இன்னைக்கு சவுத் கொரியா கொடுத்தலில் 2வது, அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது இடத்துல நிற்கிற சபை தேசமா இருக்கு, திருச்சபைகளா இருக்கு. அதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த தேசமும் பொருளாதார ரீதியாய் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் சவுத் கொரியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு ஆசிய கண்ட்ரியில இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. எத்தனை கம்பெனி, சவுத் கொரியன் கம்பெனி கார்ஸ் இங்க பெருகிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உலகத்துல, எவ்வளவு காரியத்துல டாப்ல இருக்காங்க பாருங்க. இவ்வளவு குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட 50-55 வருஷம் தான் ஆச்சு கிறிஸ்தவம் போய். ஆனா அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கிவிங்ல இருக்காங்க, மற்ற தேசங்களுக்கு கொடுக்கறதுல. நான் சொல்றேன், நான் ஒரு ஆலோசனையா தான் சொல்றேன், இந்திய சபைகள் கொடுக்கிற சபைகளாய் மாறணும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அல்லேலூயா. தேவையுள்ளவர்களை காணும் போது, தேவையுள்ள இடத்தை காணும் போது ஏன் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறக்கூடாது? இன்னைக்கு கர்த்தர் நம்மை சென்டிங் பீப்புளா, கொடுக்கிற பீப்புளா, அனுப்புகிறவர்களா. இன்னொரு விதத்துல நல்ல வார்த்தை என்னன்னா ஷேரிங். இந்த ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஷேரிங் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு இதுல பார்த்தேன், யார் பணக்காரர், யார் உண்மையிலேயே பணக்காரர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது சொல்றேன். உண்மையிலே பணக்காரர் யார் தெரியுமா? அவருடைய செலவினங்களுக்கும் அவருடைய வருமானத்திற்கும் உள்ள கேப் கூடும்போது யார் அதிகமா கூட வச்சிருக்கிறாங்களோ அவன் தான் பணக்காரன். அப்படி ஒரு இதுல சொல்றாரு. இப்படிக்கு நிறைய தத்துவம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், மணியை பற்றிய அந்த சைக்காலஜில பணம் என்பதை பற்றி ஒரு புக்ல அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். யாருடைய செலவினம் குறைவாக அவருடைய வரவு கூடுதலாக, அந்த கேப் கூடுதலா இருக்குதோ அவன் தான் பணக்காரன். இப்ப நாம என்ன நினைச்சிடறோம், யாரு நிறைய செலவு பண்றானோ அவன் தான் பணக்காரன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தப்பா நினைச்சிருக்கோம். வந்தாங்க அப்படியே அப்படியே தட்டி விடுறாங்க, சக்கா கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, பெரிய பணக்காரன். சொல்ல முடியாது. வருமானத்தை விட அதிகம் செலவு பண்ணிட்டு ஓட்டாண்டியா கூட இருக்கலாம். எப்ப தெரியும்? இன்னும் 5 வருஷம் கழிச்சு தெரியும், 4 வருஷம் கழிச்சு தெரியும்.
சிலர் அந்தந்த நேரத்துல பெரிய ஆட்களா, தர்ம பிரபுகளா, வாங்க தர்ம பிரபுவேன்ற மாதிரி இருப்பாங்க. இப்படி தூத்தி விடுவாங்க, அதெல்லாம் அடிச்சு விடு அடிச்சு விடு. 6 மாசம் கழிச்சு தெரியும், 1 வருஷம் கழிச்சு தெரியும், 5 வருஷம் கழிச்சு தெரியும். அதை யோசிக்கணும். ஆனா உண்மையிலே யார் பணக்காரன்? வருமானத்தை விட தான் பண்ற செலவு குறைவா இருக்கிற, எவ்வளவு குறைவா இருக்குதோ அவ்வளவுக்கு அந்த கேப் உள்ள மனுஷன் தான் உண்மையிலே பணக்காரன். நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன பேச வர்றேன்னு சொன்னா, இந்த கேப் கூட இருந்துச்சுன்னா தான் நீங்க கொடுக்கிறவர்களா இருக்க முடியும். இந்த கேப் எவ்வளவுக்கு கூட இருக்குதோ ஷேரிங் இருக்கும், இந்த ஷேரிங் இருக்கும், இந்த புத்தியே இருக்கும். எது நம்மகிட்ட இல்லையோ அப்ப அந்த புத்தியே வராது. பார்த்துக்கோங்க, நமக்கு முடியாது, நமக்கு செட் ஆகாது, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும்னா, ஷேரிங்க்கு ஆயத்தப்படுத்தணும்னா, உங்களுடைய பர்சனல் அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கணும். அதுல நீங்க தரமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, நீங்க ஷேரிங்க்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷேரிங், கொடுத்தல் என்கிற வாழ்க்கை, கொடுத்தல் என்கிற வாழ்க்கை. கொடுத்தல் எப்போ முடியவே முடியாதுன்னா, என் பாடே என் வருமானத்தால சந்திக்க முடியல, இதுல எங்க நான் இன்னொருத்தருக்கு ஷேரிங் அப்படின்னா, இதே லெவல்ல என்னைக்கு இருப்பீங்கன்னா உங்களால கொடுத்தல்ன்றதை சிந்திக்கவே முடியாது. உங்களால கொடுத்தல் என்பதை சிந்திக்கவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிவிங் சர்ச், தர்ம சகாய பணம் என்று அதற்கு பெயரிட்டார்கள். பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் பகிர்ந்து கொள்வதற்காக தர்ம சகாய பணம். மாத்திரமல்ல, சுவிசேஷம் சொல்லுவதற்கென்று தங்களில் இருக்கிற 7 பேரை போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிற தங்களிடத்தில் இருக்கிற அந்த 5 போதகர்களை என்ன செய்யறாங்க? 2 பேரை அனுப்புறாங்க. 2 பேரை அனுப்புறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா, கிருபை கொள்வார்னா, நம்ம சர்ச்ல இருந்தும் ஆட்களை அனுப்புவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேசத்துக்கு ஆசீர்வாதமா இந்த ஊருக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க என்று ஆட்களை நாம் ஜெபம் பண்ணி அபிஷேகித்து அனுப்புவோம். அனுப்புகிற சர்ச்சா இருக்கணும். அதே போல பினான்சியலாகவும் உதவி செய்கிற, பகிர்ந்து கொள்ளுகிற, தேவையுள்ளவர்களோடு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சபையா இருக்கணும் அந்தியோகிய சபை. அது ஒரு அனுப்புகிற சபை, கொடுக்கிற சபை. கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சபை கட்டி எழுப்பப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்குள் ஆவியிலே கொடுத்திருக்கிற ஒரு மனதை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். நாங்கள் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு ஒரு மனதோடு உம்முடைய வார்த்தையை அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் ஒருவரை நேசிக்க, ஒருவரை கனப்படுத்த, ஒருவர் ஆண்டவரை கரிசனையோடு பகிர்ந்து கொள்ள இன்னும் எங்களுடைய இருதயங்களை விசாலமாக்கும். ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற நாங்கள் இணைந்து இந்த பட்டணத்திலும் இந்த தேசத்திலும் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை உமக்கென்று செய்து நிறைவேற்ற கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும். தூரத்திலும் சமீபத்திலும் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். அவர்கள் மேலுள்ள தேவ திட்டம் பரிபூரணமாய் விளங்கட்டும். கனமகிமை துதி உமக்கே படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். God bless. God bless.